ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பார்க்க போகிறது அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின். இங்கே பாருங்கள், இதில் பிரின்சிபல் அமௌண்ட் 4500 இருந்து 5000 அமௌண்ட் ஆயிருக்கு. அப்போ இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? இன்ட்ரெஸ்ட் கேட்டாங்கன்னா அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். அப்போ அமௌண்ட் எவ்வளவு? 5000. அப்போ நம்ம கொடுத்த அமௌண்ட் 4500. அப்போ இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 500 ரூபாய். அவ்வளோதான், தட்ஸ் ஆல். ஸோ இதுதான் என்னது 9th கொஸ்டின். 10th கொஸ்டின் அதே மாதிரி 11வது கொஸ்டின் வந்து பாருங்க, இதை பார்க்கலாம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பிரின்சிபலோட ருபீஸ் வந்து அதாவது பிரின்சிபல் பி கொடுத்துருக்காங்க. பியோட வேல்யூ எவ்வளவு? 1000. என் வந்து எவ்வளவு? 1 இயர். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் வந்து 100. இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. அப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு என்ன ஃபார்முலா? பிஎன்ஆர் பை 100. இதோட வேல்யூ என்ன? 1000 இன்ட்டு 1 இன்ட்டு 10 டிவைடட் பை 1000. சரி, 100. சைபர் கேன்சல். ஸோ மல்டிபிள் பண்ண என்னது? 10 இன்ட்டு 10 எவ்வளவு? 100 ருபீஸ். அப்போ வட்டி எவ்வளவு? வெறும் 100 ரூபா. ரைட், ஓகே. ஸோ இதுதான் என்னது 10வது கொஸ்டின். அடுத்தது 11வது கொஸ்டின் பாருங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ எஸ்ஐ வந்து எவ்வளவு? 200. பிரின்சிபல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? பியோட வேல்யூ 2000. ஓகே. இயர் எவ்வளவு? 1 இயர். அப்போ அவங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் தான் கேட்குறாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா பிஎன்ஆர் பை 100 ஈக்குவல் டு 200. இப்போ பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு? 2000 இன்ட்டு என்னோட வேல்யூ 1, ஆரோட வேல்யூ தெரியாது. 100 ஈக்குவல் டு 200. சைபர் கேன்சல். ரெண்டுத்தையும் 2r equal to 200. r equal to 200 by 20. சைபர் கேன்சல். இது அடிச்சா 40. ஓ சாரி, எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. பாருங்க, 20 திருப்பி அடிச்சா. ஸோ 20 by 2, அதாவது 200 by 20. சைபர் கேன்சல். இதை அடிச்சா 10. அப்போ ஆன்சர் வந்து 10 தான். ஓகே, அப்போ என்னது ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ தேங்க்யூ.